வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ மார்க்கெட் அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த என்டையர் வீடியோவுமே எஜுகேஷனல் பர்பஸ்காண்டி மட்டுமே. ஸோ ஓவரால் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான நாளில் கொஞ்சவே போட்டு அடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நிஃப்டி வந்து -0.28% டவுனு, சென்செக்ஸ் வந்து 0.33% டவுனு, இந்தியாவோட ஃபேர் இண்டெக்ஸ் வந்து +0.13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு பிகைன்ல இருக்க ப்ரிடாமினன்ட் ரீசன் என்னன்னா, யூஎஸ் ஈரான் வார் வந்து திரும்பி ரீஇக்னேட் ஆயிருக்கு. ரெண்டு பேரும் எந்த ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளேயும் போற மாதிரி தெரியல. இது வந்து க்ரூட் ஆயிலோட பிரைஸ் $113 பெர் பேரல் கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது இந்தியன் மார்க்கெட்ஸோட சென்டிமெண்ட் அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ ருபி வந்து $95.2 கிட்ட போயிருச்சு. ஸோ ஓவரால் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸோட அவுட்ஃப்ளோஸ் வந்து ஆஸ் ஆன் ரெக்கார்ட்ல $2.28 trillion கிட்ட வித்துட்டு வெளியே போயிருக்காங்க. இது இந்த லாஸ்ட் 4 months கிட்ட. இது வந்து ரொம்ப ஹெவி சென்டிமெண்ட் வித் ரிகார்ட்ஸ் டு மார்க்கெட் இருக்கு. பிசைட்ஸ் இந்த எல்லா நெகட்டிவ் நியூஸையுமே தாண்டி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் அப்பா இருக்குன்னு தான் சொல்லணும். மிட் கேப் ஸ்டேபிளா இருக்கு, ஸ்மால் கேப் வந்து 0.29% அப்பா இருக்கு. இது என்னோட போர்ட்ஃபோலியோமே ப்ரிடாமினெண்டா தெரியுது. ஏன்னா நான் ப்ரிடாமினெண்ட் ஆஃப் ஸ்டேக்கை வந்து மிட் கேப்ல வச்சிருக்கேன், ஸ்மால் கேப்லயுமே ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாங்கிற ஒரு மூட்ல இருக்கிறதுனால உங்க போர்ட்ஃபோலியோ டிபெண்ட்ஸ் ஆன் பேஸ் பண்ணி இது எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ ஓவரால் நீங்க மார்க்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன்ல இருக்கிறது 50% ஆஃப் ஷேர்ஸ் வந்து டிக்ளைன்ல இருக்கு. 45% ஆஃப் ஷேர்ஸ் வந்து இன்னைக்கான மார்க்கெட்ல அட்வான்ஸ் பொசிஷன் எடுத்திருக்கு. ஸோ மார்க்கெட்டோட ஓவரி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 -68 பாயிண்ட்ஸ் டவுனு, சென்செக்ஸ் வந்து -252 பாயிண்ட்ஸ் கிட்ட டவுன். ஸோ ஓவரால் வந்து நிஃப்டி 50 வந்து காஷியஸாக தான் இருந்திருக்கு. இன்னைக்கான நாளில் 2400ங்கிற ப்ரைஸை வந்து சப்போர்ட் ப்ரைஸாக வச்சு மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி சொல்லியிருந்தபடி எஃப்ஐஸ் வந்து கண்டினியூஸாக வித்துட்டு போயிட்டு இருக்காங்க. செக்மெண்ட் வைஸ் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா பேங்கிங் -0.6, பிஎஸ்யூ பேங்க் -0.4, ஐடி -0.65, ஆயில் அண்ட் கேஸ் -0.8, ரியாலிட்டி 0.3, எஃப்எம்சிஜி 0.2. ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் 0.52, ஃபார்மா 0.38, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 0.18, ஆட்டோ ஃபிளாட்டு, பவர் அண்ட் எனர்ஜி ஃபிளாட்டு, மிட் கேப் வந்து எந்த ஒரு பெரிய சேஞ்சுமே இல்லை. ஸோ ஓவரால் ஐடி செக்டரே இன்னும் அண்டர் ப்ரெஷர்ல தான் இருக்கு. நிஃப்டி ஐடி வந்து இன்னைக்கான நாளில் 0.65% டவுனு. இதனால ப்ரிடாமினெண்டா லாஸை நோக்கி போனது. டெக் மஹேந்திரா டவுன் ஆயிருக்கு, இன்ஃபோசிஸ் டவுன் ஆயிருக்கு. ஒவ்வொரு டிப்பையுமே நீங்க வந்து ஒரு கன்சிடரபிள் ஆப்பர்ச்சுனிட்டியா நினைச்சு ஒவ்வொரு டிப்பையுமே கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். இன்னைக்கான மார்க்கெட்ல டெக் மஹேந்திரா, இன்ஃபோசிஸ் டவுனா இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசனா இருக்கிறது ஏப்ரல் மந்தோட யூஎஸோட ஜாப் ஃபோர்காஸ்ட் வந்து வெறும் 60K தான் இருக்கு வர்சஸ் டார்கெட் ஆன 178K இன் மார்ச். ஸோ இது மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா யூஎஸ்ல மார்க்கெட் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது. அண்ட் ப்ரிடாமினெண்டா யூஎஸ் இஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஐடி மார்க்கெட்டா இருக்கிறதுனால 60% ஆஃப் ரெவன்யூ யூஎஸ்ல இருந்து வருது. ஸோ இந்த மாதிரி யூஎஸ்லயுமே ஜாப் ஓப்பனிங்ஸ் இல்லை அப்படின்னா ஜென்ரலா யூஎஸ்ல ஜாப் ஓப்பனிங் வரும்போது அதை வந்து ஒரு ஆஃப் ஷோர் கிளைண்ட்டுக்கு ஆன்போர்ட் பண்ணுவாங்க, டிசிஎஸ் மூலமாவோ இன்ஃபோஸ்பஸ் மூலமாவோ. ஸோ யூஎஸ்ல இந்த மாதிரியான வேலை லே ஆஃபோ தட்டுப்பாடோ நடக்கிறது வந்து கண்டிப்பா இந்தியன் எக்கனாமியை வந்து இது நமக்கு பாதிக்கும். ஆல்சோ டம்போட டேரிஃப் ரூல் வந்து ரொம்ப அன்சர்டனா இருக்கு. கண்ணா பின்னான்னு ஏதோ பேசிட்டு இருக்கிறதுனால ஓவரால் ஐடி செக்டர் இன்னைக்கான நல்ல ப்ரெஷர்ல இருக்கு. பேங்கிங் செக்டர் பொறுத்த வரைக்கும் மைல்டு வீக்னஸ் சொல்லலாம். ரேஞ்ச் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சில பேங்க்ஸ் வந்து காஷியஸா இம்ப்ரூவ் ஆயிருக்கு, சில இது டவுன் ஆகுது. HDFC, ஐசிஐசி அண்ட் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் எல்லாமே இன்னைக்கான நாளில் ரெட்டா இருக்கு. பிரைவேட் பேங்க்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து செல்லிங் ப்ரெஷர்ஸ் தான் நோக்கி போயிட்டு இருக்கு. இது ப்ரிடாமினெண்டா என்ஆர்ஐ டெபாசிட் ஃப்ரம் அ கல்ஃப் கண்ட்ரிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஸ்லோ டவுன் இருக்கு. ஏன்னா ப்ரிடாமினெண்டா அதுக்கு அகேன்ஸ்டா இருக்க ரீசன் வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் தான் இருக்கு. Q4 ரிசல்ட்ஸுமே கப்பல் ஆஃப் பேங்க்ஸ் பாசிட்டிவா இருக்கு, கப்பல் ஆஃப் பேங்க்ஸ் வந்து மிக்ஸ்டா இருக்கு. ஸோ பேங்கிங் செக்டரே ஒரு மைல்டு இதை நோக்கி போயிட்டு இருக்கு. மெட்டல் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி மெட்டல் 0.52% அப்பு. இன்னைக்கான நாளில் டொமஸ்டிக் ஸ்டீலோட ஸ்பாட் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7000 ரூபி பெர் டன்னு கிட்ட 12% கிட்ட டியூட்டி ஆன் ஸ்டீல் வந்து இப்போதைக்கு ட்ரேட் ஆஃப் பண்ணதுனால இன்னைக்கான நாளில் குறிப்பா ஸ்டீல் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும். சைனீஸோட ஸ்டீல் ப்ரொடக்ஷனுமே டிக்ளைன் ஆயிட்டு வருது. இது வந்து இம்போர்ட் ப்ரெஷரை வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணுது. டாடா ஸ்டீல், JSW ஸ்டீல், ஹிண்டல்கோ இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவா இருக்கும். ஃபார்மா வந்து ஆஸ் யூஸ்வல் ரொம்ப ரெசிலியண்டா பே பண்ணிட்டு வராங்க. நிறைய ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து நிறைய க்ரோத் பிளான்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வராங்க.
டாக்டர் ரெட்டியா இருக்கட்டும், நாக்டோ ஃபார்மா இருக்கட்டும், ஜைடஸ் லைஃப் சயின்ஸா இருக்கட்டும், டாக்டர் ரெட்டி இன்னைக்கான நாள்ல வந்து கொஞ்சம் விழுந்திருக்கு. பிசைட் ஸ்ட்ராங் செக்டார் ஸ்ட்ரென்த் இருக்கட்டும், Q4 ரிசல்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ரிசல்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை பேஸ் பண்ணி இன்னைக்கான நாள்ல விழுந்திருக்கு. டிப்ல அக்யூமுலேட் பண்ணுங்க, ரொம்பவே நாளாவே இருக்கும். ஆயில் அண்ட் கேஸ் செக்டார் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாள்ல வந்து கொஞ்சம் பீரிஷ் தான் சொல்லணும். ஏன்னா க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது. எலெக்ஷன்ஸோட ரிசல்ட்ஸும் வந்துருச்சு. எப்ப வேணாலுமே பெட்ரோலோட காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் மத்தியிலுமே பரவலாவே இருக்கு. அதனால ஓவரால் ஆயில் அண்ட் கேஸ் பொறுத்த வரைக்கும் ஓஎன்ஜிசி, பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ப்ரெஷர்ல தான் இருக்கு. ஸோ இது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம இதை டிசைட் பண்ண முடியும். ரியாலிட்டி ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் மிக்ஸ்டு சிக்னல் தான். குறிப்பா இன்னைக்கான ஸ்பெசிபிக் அப்டேட்ல ரியலிஸ்ட் ஸ்டாக்ல கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 5% கிட்ட விழுந்திருக்கு. பிசைட் ஸ்ட்ராங் Q4 ரிசல்ட்ஸ். Q4 ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பாசிட்டிவான நியூஸ் வந்தாலுமே நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங்ல வந்துட்டாங்க. ஏன்னா ரியல் எஸ்டேட் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ ஒரு டிப்ல தான் இருக்கு. சப்போர்ட்டிங்கான ஹவுசிங் டிமாண்ட் எதுவுமே 2026ல ஃபோர்சி யாருமே பண்ணல. அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ண முடியுமோ புக் பண்ணிட்டு வெளியே வரலான்னு பாக்குறாங்க. பட் நிறைய ப்ரிடாமினன்டான அனலிஸ்ட் வந்து கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து பை ரேட்டிங் தான் வச்சிருக்காங்க. இன்னும் நான் இந்த ஸ்டாக்கை பத்தின டீட்டெயில் அப்ரோச் போகல. எந்த ரேஞ்சில் அக்யூமுலேட் பண்ணலாங்கிறத அடுத்தடுத்த வீடியோல உங்ககிட்ட பேசுறேன். ஸோ டாப் மூவர்ஸா இன்னைக்கு பாக்குறது வந்து கிரெடிட் ஆக்சஸ் கிராமன். ஸோ இது பேசிக்கா இன்னைக்கான மார்க்கெட்ல 10% கிட்ட சர்ஜ் ஆயிருக்கு. அதுக்கு பேக்கப்பா இருக்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்னுமே பீப்புள் வந்து நிறைய க்ரோத் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து க்ரோ ஆயிட்டே இருக்கு இந்தியால அப்படிங்கிற நியூஸ்னால அதை மேனேஜ் பண்ற ஒரு கம்பெனியா மைக்ரோ ஃபைனான்ஸா இருக்கிற இந்த கம்பெனி இன்னைக்கான மார்க்கெட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட், CAMS ஷார்ட் ஃபார்ம் சொல்றது. இது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான். இது ஒரு 9% கிட்ட இன்னைக்கான மார்க்கெட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு பேக்கா இருக்கிற ரீசன் என்ன, Q4 ஃபினான்ஷியல் இயர் 2026 ரிசல்ட்ஸ். அகைன் இதுவுமே ட்ரிவன் பை மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட க்ரோத்னால மட்டுமே. ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்குமே இப்போ ஹைலி ஓவர் வேல்யூட். இப்போதைக்கு இந்த ரெண்டு ஸ்டாக்குமே கன்சிடர் பண்ண வேண்டாம். டாடா ஸ்டீல் ஆஸ் யூஸ்வல் சொல்லியிருந்தேன், ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கே இது ஒரு பெட்டர். குறிப்பா சைனாவோட ஸ்டீல் ப்ரொடக்ஷன் எல்லாமே டிக்ளைன் ஆயிட்டு வருது. குளோபலா சப்ளை செயின் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது. ஸோ இது ஓவரால் நீங்க பார்க்கும்போது நமக்கு காம்படிட்டரா இருக்க சைனாவால போதுமான அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஸோ இது இந்தியன் கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. டாடா ஸ்டீல் வந்து 1.8% அப்பு. பட் ஸ்டாக் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ரேஞ்சுக்கு மூவ் ஆயிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிப் ஏதாவது வந்தா கன்சிடர் பண்ணலாம். ஃபார்மா ஸ்டாக்ல சன்ஃபார்மா இன்னைக்கான மார்க்கெட்ல 1.2% அப்பு. இதுக்கு பேக்கா இருக்கிற ஸ்ட்ராங் ரீசன் என்னன்னா, ஜென்ரிக் பிசினஸ்ல வந்து யூஎஸோட டாரிஃப் வந்து இன்னும் எப்படி போய் முடியும்னு தெரியல. இவங்களோட பைப்லைன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. குறிப்பா யூஎஸ்ல நிறைய பிரீமியம் மார்ஜின்கான ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கிறாங்க. எஃப்ஐஎஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஃபார்மா ஸ்டாக்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுற ரீசன்னால இன்னைக்கான நாள்ல இந்த மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபார்மா ஸ்டாக்ல சன்ஃபார்மா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. பட் உங்ககிட்ட பெட்டரான காசு இருக்கு, என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா நீங்க இதை கன்சிடர் பண்ணலாம். க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே நல்லாவே இருக்கும். குவெஸ்கார்ப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, பிசினஸ் சர்வீஸ் கம்பெனி. இது வந்து ப்ரிடாமினண்டா இன்னைக்கான மார்க்கெட்ல Q4 ரிசல்ட்ஸோட ஏர்னிங்ஸ் வந்து பிளான் பண்ணதை விட பெட்டரா இருக்குங்கிற ஒரு ரீசனால 12% கிட்ட ரைஸா இருக்கு. இது ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்குவீஸா தான் நான் பாக்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்குங்க. வாக்ஹார்ட்ங்கிற ஒரு கம்பெனி Q4 ரிசல்ட். இது ஒரு ஸ்பெஷாலிட்டி ஃபார்மா கம்பெனி, ஸ்மால் கேப் ஓடுது. ஹைலி ஓவர் பிரைஸ்டு. இன்னைக்கான நாள்ல Q4 ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பெட்டரா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில 5% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவர் பிரைஸ்டு, இதுக்குள்ள போக வேண்டாம். எட்டர்னல், டாடா மகேந்திரா, ஓஎன்ஜிசி இந்த 3 கம்பெனியுமே இன்னைக்கான நாள்ல விழுந்திருக்கு. ஸ்பெசிபிக்காவே இது எல்லாமே வந்து யூஎஸ் ஈரான் நடக்கிற வார்னால பெட்ரோலியம் பிரைஸ் எப்படி போகுதுங்கிற பேஸ் பண்ணி ஓஎன்ஜிசி வந்து விழுந்திருக்கு. ஐடி ஸ்டாக்கான டெக் மகேந்திராவுமே என்டையர் ஐடியுமே ப்ரெஷரா இருக்கிறதுனால விழுந்திருக்கு. இது ஒரு அட்ராக்டிவான பிரைஸை நோக்கி தான் டெக் மகேந்திரா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு நல்ல பிரைஸ் பாயிண்ட் வரும்போது நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். ஜொமேட்டோ இப்போ அது பக்கம் போகவே வேண்டாம். ஏன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி இது வெறும் சப்ளை செயின் மட்டும் தான் மேனேஜ் பண்றாங்க. இப்போதைக்கு அந்த ஸ்டாக் பக்கம் போக வேண்டாம், என்னதான் அட்ராக்டிவான பிரைஸ் வந்தாலும் கூட. டாக்டர் ரெட்டி இன்னைக்கான மார்க்கெட்ல விழுந்திருக்கு. ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பேசிக்கா வந்து யூஎஸோட டாரிஃப் ரீசனால மட்டுமே. டிப்ல தாராளமா கன்சிடர் பண்ணுங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ்மே இன்னைக்கான மார்க்கெட்ல விழுந்திருக்கு. ஏன்னா க்ரூட் ஆயிலோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கு டைரக்டா லிங்க் ஆயிருக்கிற ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி இது, அதனால இது விழுந்திருக்கு. ஸ்டாக் டு வாட்ச் பொறுத்த வரைக்கும் பேங்கிங்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், HDFC, SBI பேங்க் ஒரு நல்ல அக்யூமுலேஷன் ரேஞ்ச் வரும்போது நீங்க இதை கன்சிடர் பண்ணுங்க. இப்போ அது ஹைலி ஓவர் பிரைஸ்டு.
HDFC பேங்க் பொறுத்த வரைக்கும் டார்கெட் பிரைஸா 1700 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது நிறைய பேரோட ப்ரெடிக்ஷனா இருக்கு. இப்போ அது வந்து ஹெவிலி அண்டர் வேல்யூ ஸ்டாக்கா இருக்கு, கன்சிடர் பண்ணுங்க. ஐடி ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்கு. இப்போ நீங்க இதை கன்சிடர் பண்ணுங்க, தாராளமா 1-2 அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபார்மா ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் சன் ஃபார்மா, சிப்லா ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் தருங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஸ்டாக் பாயிண்ட் ஆஃப் வியூல பிஇ கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. பட் ஸ்டில் உங்களால அக்கமடேட் பண்ண முடியும் இந்த பிரைஸ் அப்படின்னா நீங்க தாராளமா அக்யூமுலேட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நாக்டா ஃபார்மா, ஜைடஸ் லைஃப் சயின்ஸ், ரெட்டி இந்த 3 ஸ்டாக்ல ஏதாவது கன்சிடர் பண்ணுங்க. ஸ்டீல் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் டாடா ஸ்டீல், ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ் அபரிவித பெர்ஃபார்மன்ஸ் 2026ல பண்ணுவாங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மார்க்கெட்டுக்கு இருக்கு. பட் 2 ஸ்டாக்குமே ஹைலி ஓவர் பிரைஸ்டு. வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வைங்க, நானும் வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன். ஸோ ஓவரால் இது ஒரு நல்ல டிப் ஏதாவது நடக்குது அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் மகேந்திரா அண்ட் மகேந்திரா அண்ட் எல்என்டி இந்த 2 கம்பெனியுமே இருக்கு லார்ஜ் கேப்ல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் மகேந்திரா அண்ட் மகேந்திரா நிறைய டெப்ட் இருக்கு, இப்போதைக்கு அதுக்குள்ள போக வேண்டாம். எல்என்டி பொறுத்த வரைக்கும் இந்த யூஎஸ் வீரான் வார் இப்படியே ரன் ஆகிட்டு இருக்கும் போது இந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து 3200, 3400 மாதிரி போயிட்டு இருக்கும். ஒன்ஸ் இந்த பிரச்சனை எல்லாம் ஈஸ் அவுட் ஆகி கல்ஃப் கண்ட்ரி ஸ்மூத் ஆனதுக்கு அப்புறம் தாறுமாறா ஸ்டாக் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆன வாய்ப்பு இருக்கு. ஸோ டிப்ல கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். ஸோ கமாடிட்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கோல்டு இன்னைக்கான மார்க்கெட்ல 1,49,000 to 1,50,000 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் 2,65,000 to 2,70,000 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் கோல்டுமே உங்களோட போர்ட்ஃபோலியோ கொஞ்சமா கன்சிடர் பண்ணிட்டு வாங்க. நான் ஸ்பெசிஃபிக்கா கோல்டு எப்படி கன்சிடர் பண்றேங்கிறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கா தனியாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஆல்ரெடி நம்ம ஸ்டாக்ஸ் பார்த்த இதுலயே மார்க்கெட் நியூஸஸுமே சேர்த்தே கவர் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க.